தையல் தோழிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து 1 மீட்டர் கிளாத்து. நம்ம வந்து ஒரு 438 இன்ச் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் அந்த ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் போட்டுட்டு சைடில் இருக்கிற பிசரை வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா மடித்து அடிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம பேக் கட் பண்ணுறோம், ஓகேவா? பேக் சைடோட ஹைட்டு எப்படி பார்க்கணும், அளவு எப்படி பார்க்கணுன்றது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு வருது நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். 13.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும், ஓகேவா? ஷோல்டர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5.5 இன்ச்சு வருது. 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. 5.5ல் பாதி 2.25 வரும். 2.25 தான் இப்போ நம்ம நெக் எடுத்துக்கிறோம், ஓகேவா? கழுத்தோட சுற்றளவு 2.25 எடுத்துக்கிறோம். கழுத்தோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வருது. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே 2.25 எடுத்தோம் இல்லையா, கீழே வந்து அந்த 8 மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து நான் 2.25 எடுக்க மாட்டேன், 3 எடுத்துக்குவேன். அப்போ தான் கழுத்து உங்களுக்கு கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் வரும். அதே கீழே நீங்கள் 2.25 எடுத்து 2.25 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரவுண்டில் வராது, யூ ஷேப் மாதிரி வரும். நீங்கள் மேலே 2.25னா கீழே 3 எடுத்துக்கலாம், ஓகேங்களா? 3.25 வரைக்கும் எடுக்கலாம், 3 எடுத்தால் ஓகே தான். இப்போ பார்த்திங்கன்னா உள் பக்கமாக ஒரு மார்க் பண்ணிடுறேன். அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நார்மல் ப்ளவுஸில் நம்ம அப்படி தான் கட் பண்ண போகிறோம், இப்படி தான் கட் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு 5.5 எடுத்துருந்தோம் இல்லையா, 5.5ல் பாதி 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா 5 கிடைக்கும். 5 தான் நம்ம ஆம் ஹோலுக்கு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடியோட மெஷர்மெண்ட் என்னென்னா 10.5, அந்த 10.5 மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஆம் ஹோல்லேருந்து 5 எடுத்தோம் இல்லையா, அந்த 5க்கு நேராக ஒரு மார்க் பண்ணி அதுலேருந்து 10.5 இன்ச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆம் ஹோல்லேருந்து அந்த ஷார்ப் லைன்லேருந்து 1.25 இன்ச்சு எடுத்துக்கிட்டு மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு இருந்தால் போதும். அதோட அந்த 3 புள்ளியும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ ஆம் ஹோல் அந்த சுற்றளவு வந்து செக் பண்ணி பார்க்குறோம். நமக்கு 9 கிடைக்குது. எனக்கு வந்து 8.25 வேணும், ஆனால் 9 கிடைக்கிது. ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலேருந்து கொஞ்சம் ஏற்றிக்கலாம். அந்த லைனை 5 இன்ச்சு இருக்குல்ல, அதை வந்து வேணால் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷோல்டரை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியில் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து லைன் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 8.25 கிடைக்குதா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு 8.25 கிடைக்குது. ஸோ நம்ம செக் பண்ணிக்கணும், கரெக்டாக ஒரு 2 டைமாவது செக் பண்ணிக்கணும். ஆம் ஹோலோட சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ அதை வெட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஷோல்டரோட அளவு வந்து 5.5 சொன்னேன் இல்லையா, ஷோல்டரோட அளவு நான் 5.5 எடுத்துகிட்டு ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா கீழே வந்து மார்க் பண்ணுறீங்களே, அந்த 5.5லேருந்து கீழே வந்து 5 இன்ச்சுக்கு எடுக்கணும், ஓகேவா? அந்த 5 இன்ச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் தையலுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம்ல ஷோல்டரில், அதோடு சேர்த்து எடுக்கக்கூடாது. அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு கீழேருந்து நீங்கள் 5 எடுக்கணும், ஓகேவா? இந்த ஷோல்டர் 5.5னா இங்கே 5. இப்போ வந்து உள் பக்கமாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா நெக்கில், அந்த லைனில் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு இப்படி தான் நெக் லைன் கட் பண்ணணும். லைனிங் ப்ளவுஸுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கெல்லாம் அர்க்காத் பண்ணணும், அதாவது சின்ன ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கணும், ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஷோல்டர் லைன் இருக்கு இல்லையா, அதில் அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ண போகிற அந்த 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அது, அப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு விட்டோம் இல்லையா அது, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம், கத்திரிக்கோலால் கட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ரொம்ப 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 ஈஸியாக ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ நான் சைடில் ஒரு மார்க் பண்ணுறேன்ல, அது எதுக்காக அப்படின்னா பாடியோட அளவு நம்ம 10.5 எடுத்தோம் இல்லையா, இது பட்டி கட் பண்ணுறதுக்காக அதுலேருந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணி 11.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்காகனா பட்டிக்கு அந்த இடத்துல உள்ள துணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக 10.5 பாடி அளவு எவ்வளவோ அதுலேருந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணி அதை நான் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பேக்கை வந்து போடுறேன். இப்போ நெக் லைன் பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணுறேன் பார்த்திங்களா, ஏற்கனவே நெக் லைன் 8 எடுத்துருக்கோம் பேக்கில். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 5.25 வேணும்.
ஆனால் நான் இங்கே 5.25 தான் நான் பண்ணணும். 5.25 தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்கிற அதே மார்க் தான், நம்ம போட்டிருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி தான் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நெக் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். மற்றபடி எல்லாமே சேம் தான். கிராஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 13 இன்ச் அதில் எடுத்தோம் இல்லையா, அதே 13 இன்ச் தான் நான் இங்கே எடுக்குவேன். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா 2 பக்கத்துலேயும் ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணுறேன். அப்புறமா ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அதில் நார்மலாகவே நம்ம குறித்தது 2.25 குறித்தோம். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு சைடில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 3.25 ஆகிடும். நெக்கோட லைன் வந்து 3.25 ஆகிடும். அதுலேருந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணி 4.25 கீழ் பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். 3.25க்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 4.25க்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச்சு ஆட் பண்ணோம்ல, அந்த சைடில் 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக அந்த லைனை நம்ம போட்டுடணும். இதுதான் ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட தாராளமாக கேளுங்க. இன்னொரு டைம் வேணாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்கள்.